வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. என்ன இவ பாடி ஆகாம உயிரோட வந்து நிக்கிறா? எனக்கு நான் வரப்போ
எது பாடி எங்கன்னு கேட்டீங்க? என்னது அது? அது வந்து ஒண்ணு இல்ல, பாடினா அது வந்து மேடம், பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்களான்னு கேக்குறதுக்கு ட்ரை பண்ணாரு. என்னமோ தெரியல, வாயடிச்சு போய் நின்னுட்டாரு மேடம். ஆபீஸ் போகாம இங்க வந்து நின்னுட்டு இருந்தா அவர் அப்படிதான் பேசுவாரு. அவர் அப்படியே உன் மேல மயங்கி போய் என்ன பேசுறதுன்னே தெரியாம முழிப்பாரு. பாத்தியா கார்த்திக், நான் சொல்லல இவங்க 2 பேரும் இங்கதான் இருப்பாங்கன்னு? நான் சொன்ன மாதிரி நடக்குதா? ஆமா மேடம், எப்பவும் வேலைதான் சார் இருக்கு. 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாரு. அவ்வளவு கஷ்டப்படுறதால தான் பிசினஸ்ல கொடி கட்டி பறக்குறாரு. பக்கபலமா இருக்கிறது இந்த மேடம் தானே? புரியுது மேடம். புரிஞ்சா சரி. நான் ஈவினிங் தான் வருவேன்னு 2 பேரும் ஆபீஸ்க்கு போகாம இங்கேயே இருந்திருப்பீங்க. இப்ப என்ன பார்த்த உடனே உங்களுக்கு பேரஞ்ச மாதிரி ஆயிடுச்சுல்ல? சிச்சி, நீங்க திருந்தவே மாட்டீங்க. என்ன நடந்தது கார்த்தி? சொல்லு. எப்படி அவ உயிரோட திரும்பி வந்தா? அவளை கூட்டிட்டு போக சொன்னது எதுக்கு? கொலை செய்ய தானே. நீ என்னடானா அதை செய்யாம சும்மா ஊர்வலம் போய் சுத்திட்டு வந்திருக்க? சொல்லு, ஏன் அவளை கொலை செய்யல? இன்னும் அவ உயிரோட இருக்கா? ஏன்னா அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு. சும்மா 2 பேரும் என் மேல கோவப்படாதீங்க. நான் கொலை செய்யற இடத்தோட தான் அங்க போனேன். ஆனா அங்க நடந்ததே வேற. உண்மையை சொல்லு கார்த்தி, என்ன நடந்தது? எப்படி அவ தப்பிச்சா? அதாவது நான் காரை ஓட்டிட்டே போயிருந்தேன் சித்ரா. திடீர்னு ஒரு இடத்துல 2 பொம்பளைங்க வழி மறிச்சாங்க. யார் அவங்க? யாரா இருந்தா என்ன? நீ பேசாம போயிருக்க வேண்டியதானே? அது எப்படி முடியும் சித்ரா? அவங்க 2 பேரையும் வர சொன்னதே அமுதா மேடம் தானா? அவங்க பாட்டு கார்ல உட்காந்துட்டு லெஃப்ட் வா ரைட் வான்னு கடைசியில பார்த்தா அவங்க வழி மறிச்சு கார்ல ஏறி உட்காந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அமுதா மேடம் விட்டு அவங்க நகரவே இல்ல. வேற வழி இல்லாம அவங்கள உயிரோட கொண்டு வந்து விட வேண்டியதா போச்சு. இப்ப நம்ம வேற திட்டம் போடணுமா? டென்ஷன் ஆகாதீங்க. எங்க போயிட போறா? இதே வீட்ல வச்சு அவ கதையை முடிப்போம். வா கார்த்தி. இதோ வரேன் மேடம். மேடம் கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். என் மனசுல இருக்கிறது இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ கார்த்திக். நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா நாம லட்சாதிபதி. எந்த கவலையும் இல்லாம நாம ராஜ வாழ்க்கை வாழலாம். அப்புறம் என்ன சித்ரா, சொல்லு, நான் செய்றேன். ஒரே ஒரு கொலை மட்டும் செய்யணும். என் வீட்டுக்கார் அனுபவிச்சுட்டு இருக்க காரு, பங்களா, ஆபீஸ் இதெல்லாம் அவரு சம்பாதிச்சது கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக என் அப்பா வரதட்சணையா கொடுத்தது. ஆமா, நீ ஒரு கொலை செஞ்சா அடுத்த நிமிஷமே நாம லட்சாதிபதி ஆயிடுவோம். அப்போ உண்மையிலேயே கொலை செய்ய சொல்றியா? ஆமா. மொத்த சொத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? குறைஞ்சது 30-40 கோடி தேரும். நம்ம எம்டியோட வைஃப் அமுதா. கார்த்திக், இத்தனை நாள் நான் நரகத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தேன். என்னைக்கு உங்களை முதல்ல பார்த்தனோ அன்னைக்குதான் என் வாழ்க்கையில சந்தோஷமே ஆரம்பிச்சது.
30-40 லட்சம் கிடைக்கும். அவளை நீ கொலை செஞ்சா 35 லட்சம் நமக்கு கிடைக்கும். குறைஞ்சது 30-40 கோடி தேரும். 35 லட்சம் நமக்கு கிடைக்கும். 30-40 கோடி தேரும். கோடியா லட்சமா? கார்த்தி, தெளிவான ஒரு முடிவெடுறா. பல கோடிகளோட இருக்கிற ஒருத்தி உன்னை வேணும்னு சொல்றா. சில லட்சத்துக்காக ஒருத்தி கொலை பண்ண சொல்றா. கோடி பெருசா லட்சம் பெருசா? கோடி கோடியா பணம் வச்சிட்டு இருக்கிட்ட அழகில்ல. சில லட்சத்தை சம்பாதிக்க சொல்றவகிட்ட அழகு இருக்கு. எது முக்கியம்? பணமா அழகா? பணம் இருந்தா எத்தனை அழகி வேணா அடையலாம். ஆனா வெறும் அழகு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்னை விட பணக்காரன் வந்தா இந்த அழகான சித்ராவை கொத்திக்கிட்டு போயிடுவானே. அப்புறம் நான் வெறுங்கையோட தான் நிக்கணும். ஆனா அமுதாவை கரெக்ட் பண்ணிட்டா கோடி கோடியா பணம் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம மாலதியை சாகரிக்க தேவையில்லை. பணம் இருந்தா மாமன் பொண்ணு சித்ரா கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லா விதத்திலையும் எம்டியோட ஒய்ஃப் அமுதா தான் பெஸ்ட். பேசாம அந்த பொம்பளை சொல்றதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு போயிட வேண்டியதுதான். வாழ்க்கையில நான் நினைச்சா கூட கோடிகளை சம்பாதிக்க முடியாது. ஆனா அமுதா கூட செட்டில் ஆயிட்டா எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்ல, சித்ரா சொல்றதை கேட்டு இந்த பொம்பளை கொலை செஞ்சா அவ புருஷன் பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சிருவானா? டவுட்டு தான். அவன் பணக்காரன், அவன் புத்தியை காட்டிட்டா போலீஸ்ல என்ன பிடிச்சி கொடுத்துட்டு சித்ராவை அவன் கூட்டிட்டு போயிட்டா வாழ்க்கையே போயிடுமாடா கார்த்தி. வேணாம், எம்டி ராம்குமார வேணாம், அவனோட லட்சங்களும் வேணாம். இனிமே அமுதா தான் என்னோட சாமி. நாளைக்கே போய் அமுதா காலில் விழுந்துட வேண்டியதுதான். என்ன பலமான யோசனை? எந்த கோட்டையை பிடிக்க போறீங்க? இப்ப என் மனசுல சொன்னா நீ நம்ப மாட்ட. பரவாயில்ல, சொல்லுங்க, நான் கேக்குறேன். மாலதி, இப்ப எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்க போகுது மாலதி. அது மட்டும் அமைஞ்சு வந்துட்டா உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன். நீ நம்ப மாட்ட, ஆனா உண்மை அதுதான். அப்ப உங்க கனவு காதலி சித்ராவை என்ன பண்ண போறீங்க? அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன். அதுக்கான வழி தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவளை அனுப்பிச்சுடுவேன் மாலதி, பாரு. நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு.
ஆனா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கும் தான் ஆயிடுச்சு. ஆமா ஆமா எனக்கும் ஆயிடுச்சு. அதனால நாம ஏன் நெருங்கி பழக கூடாது? ஓ பழகலாமே. அப்புறம் என்ன கார்த்திக், மனசுக்கு பிடிச்சு போனா போதும், வேற எதுவும் தேவையில்லை. இப்போ என் ஹஸ்பண்ட் ராம் கூட என்கிட்ட பேசுறதே இல்ல. அந்த செக்ரட்டரி சித்ரா கூட தான் பழகுறாரு. அவரு நினைச்சாரா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு? இல்ல மேடம். மேடம் சொல்லாதீங்க, அமுதான்னு கூப்பிடுங்க ப்ளீஸ். சரி அமுதா. தேங்க்ஸ் கார்த்திக். என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. தெரிஞ்சா எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடுவீங்க. அப்படியா? என்ன சொல்லுங்க மேடம். இல்ல அமுதா சொல்லு அமுதா, நான் தெரிஞ்சுக்கிறேன். என் மனசுல இருக்கிறது இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ கார்த்திக். என் வீட்டுக்கார் அனுபவிச்சுட்டு இருக்க காரு, பங்களா, ஆபீஸ் இதெல்லாம் அவரு சம்பாதிச்சது கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக என் அப்பா வரதட்சணையா கொடுத்தது. மொத்த சொத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? குறைஞ்சது 30-40 கோடி தேரும். ஆமா, ஆனா என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுட்டு என்ன கண்டுக்காமலே இருக்காரு. என் கூட ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. அப்படியா? உங்க நிலைமை ரொம்ப பாவம் தான். ஆமா கார்த்திக், ரொம்ப பாவம் தான். என்ன ஆசையா ஒரு சினிமா கூட கூட்டிட்டு போனதில்ல. நான் வீட்டுல இருக்கிற ஒரு டேபிள் மாதிரி தான். எனக்குன்னு ஆசாபாசம் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அதனால எனக்கு இனிமே அவர் வேண்டான்னு தோணுது. என் மேல பாசமா இருக்கிற நீங்களே போதும்னு தோணுது. வா கார்த்தி, நேரம் ஆக ஆக நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எங்க நீ பயந்து போய் வேலைக்கு வராம போயிடுவியோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். அதான் வந்துட்டேன்னு. வந்துட்டீங்க. ஆனா நேத்து நான் பேசுனது பத்தி முடிவெடுத்தீங்களா? எனக்கு உங்க அன்பு வேணும், கிடைக்குமா? என்ன மேடம்னு கூப்பிட போறீங்களா இல்ல உரிமையோட அமுதான்னு கூப்பிட போறீங்களா? அமுதானே கூப்பிடுறேன். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. உங்க மேல அன்பு காட்ட ஆள் இல்லாம, அரவணைக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறத நினைச்சா என்னால் தூங்கவே முடியல. அதனால்தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஆதரவா இருந்துடலான்னு. ரொம்ப நன்றி. இன்னைக்குதான் கார்த்திக் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி நானும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேணாமா? என்ன வேணும் சொல்லுங்க கார்த்திக். இந்த மாதிரி டிரைவர் வேலை செஞ்சு 10,000-5,000 சம்பளம் வாங்கி பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தி ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதுக்கு ஏதாவது விடிகாலம் பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு பணம் இருந்தா உங்க பிரச்சனை முடியும்? அதெல்லாம் எதுக்கு அமுதா, விடு. சொல்லுங்க ப்ளீஸ், எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. உங்க ரேஞ்சுக்கு நானும் பிசினஸ் அது இதுன்னு ஏதாவது செஞ்சா தானே சரிசமமா வாழ முடியும். அப்பதான் வாழ்க்கை முழுசா நம்ம ஒன்னா சேர்ந்துருக்க முடியும். உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. புரிஞ்சு என்ன பண்றது அமுதா? ஆறுதல் சொல்ல முடியும், அவ்வளவுதானே. மத்தபடி நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு சரிப்பட்டு வராதுல்ல. ஏன் சரிப்பட்டு வராது? நானே உங்களுக்கு சொந்தமான பிறகு என்கிட்ட இருக்கிற 30-40 கோடி உங்களுக்கு தானே சொந்தம்.
ஆனா என்னால இப்பவே நீங்க கேக்குற பணத்தையோ பதவியையோ தர முடியாது. என் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்போ நம்ம கண்ட கனவுலாம் வீண் தானா? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. என் புருஷன் உயிரோட இருந்தா தானே நமக்கு பிரச்சனை. அவனை தீத்து கட்டிடலாம். என் ஹஸ்பண்ட் செத்து போனாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அவனை கொலை பண்ணா இவ துடிக்கிறா, இவளை கொலை பண்ணா அவன் துடிக்கிறான். நல்ல குடும்பம்டா சாமி. எனக்கு ஒரு உதவி செய்வியா கார்த்திக்? சொல்ல முதா. நல்ல சமயமா பார்த்து என் புருஷனை கொலை பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா கார்த்திக்? கார்த்திக், நான் இருக்கேன், பயப்படாதீங்க. ஆனா அது தப்பு இல்லையா முதா? சத்தியமா தப்பு இல்ல. நான் முந்திக்கலனா அவன் என்ன கொன்னுடுவான். என் மனசுல என்ன தோணுதுன்னா, உன்ன மாதிரி யாரையாவது வச்சு அவன் என்ன கொண்டுட்டு அந்த சித்ராவோட செட்டிலாக திட்டம் போட்டிருப்பான். எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தா மாதிரியே தெரிஞ்சு வச்சிருக்காளே. அந்த 2 கோமாளிங்களோட இவ தெளிவா இருக்கா. பேசாம நாம இவளோட சேர்ந்துட்டா அந்த ராம்குமாரை காலி பண்ணி சூப்பரா செட்டில் ஆயிடலாமே. கார்த்திக், யோசிக்காதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே அமுதா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இருங்க, நான் பால் பாயசம் கொண்டு வரேன். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.